ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான பீட்ரூட் ஜூஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லோரும் நார்மலாக வீட்டில் பீட்ரூட் ஜூஸ் செய்வோம். குழந்தைங்களுக்கு பிடிக்காது இல்லையா, அதோட ஸ்மெல்லே குழந்தைங்களுக்கு பிடிக்காது. நம்ம நார்மலாக பொரியல் பண்ணால் கூட சில குழந்தைங்கள்லாம் சாப்பிடவே மாட்டாங்க. ஸோ நீங்கள் ஜூஸ் பண்ணி கொடுக்கும் போது இதை மட்டும் சேர்த்துக்கோங்க. ஸோ ரொம்ப ஸ்மெல் சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பீட்ரூட்டை அதை தோல் மட்டும் தனியாக சீச்சிட்டு ஸோ குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கூடவே சின்னமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஏலக்காய் ஒன்று சேர்த்துக்கலாம். ஸோ நான் சொன்னேன் பாருங்கள், இது நம்ம குடிக்கும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதோட ஸ்மெல், அந்த ஏலக்காய் ஸ்மெல் நல்லாயிருக்கும். ஸோ பீட்ரூட் ஜூஸ் பிடிக்காத குழந்தைங்களுக்கு ஸோ இந்த ஸ்மெல் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். அப்படிங்கிறனால கொஞ்சம் விரும்பி குடிப்பாங்க ஜூஸும். ஸோ அதனால நான் ஏலக்காய் சேர்த்துட்டு, நீங்களும் கண்டிப்பாக ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. நல்லா ஃபைனல் பேஸ்ட் வேறு ஃபுல்லாக அரைச்சிட்டு அதை ஃபில்டர் பண்ணிட்டு கிளாஸில் சேர்த்துட்டேன். கூடவே 2 ஐஸ் க்யூப் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சூப்பரான சம்மர் சீசனுக்கு சும்மா வெளியில் போய் கூல்ட்ரிங்க்ஸ்லாம் வாங்கி கொடுக்காம வீட்டிலே பீட்ரூட் இருந்தால் நீங்களே ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.